ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா when and while இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு லெசன். இந்த when and while வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் இருக்குது, சின்னதாக ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். while playing cricket they started fighting. while playing cricket they started fighting அப்படின்னா கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தபோது சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த when and while வந்து எப்போவுமே ஒரு கனெக்டார்ஸ் மாதிரி, லிங்க் வேர்ட் மாதிரி. ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த when and while அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த when அப்படின்றது வந்து ஷார்ட் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். whileன்றது கண்டினியூஸ் லாங் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வேறு ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு கிடையாது. அண்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா while playing cricketனா இப்போ ரொம்ப நேரம் அவங்க விளையாடுறாங்க. கிரிக்கெட்டுன்றது ஒரு நிமிஷத்தில் விளையாடுறது கிடையாது, ரொம்ப நேரம் ஒரு பெரிய ஆக்ஷன். அதனால while playing cricket they started fighting, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்த பொழுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he met his friend while he was shopping. he met his friend while he was shoppingனா அவன் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த போது அவனுடைய ஃப்ரெண்டை பார்த்தான். he met his friend while he was shopping. இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுன்றது எப்படியும் அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம். கொஞ்சம் டைம் எடுக்கிறனால அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்டை பார்த்தான். ஃப்ரெண்டை பார்க்குறது சின்ன ஆக்ஷன் தான், ஷாப்பிங்ன்றது பெரிய ஆக்ஷன். எப்படியும் கொஞ்சம் நேரம் எடுப்போம்ல, ஒரு 1/2 hour 1 hour ஆகும். அதனால அதுக்கு while யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த whileக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே வந்து whenனும் நம்ம யூஸ் பண்ணலாம். he met his friend when he was shopping அப்படின்னு சொன்னாலும் அது தப்பு கிடையாது. while வர இடத்துல நம்ம when போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. பிகாஸ் பேசும்போதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் when வச்சு நம்ம பேசுவோம். அது வந்து கரெக்ட் தான். எழுதும் போதுமே கூட ரொம்ப பெரிய தப்பு கிடையாது. கண்டிப்பாக அதில் while தான் போடணும் அப்படின்னு கிடையாது. when போட்டால் கூட பெரிய தப்பு கிடையாது. ஆனால் when யூஸ் பண்ணுற இடத்துல வந்து while வந்து போடக்கூடாது. அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அதுக்கு தப்பான வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லாங் ஆக்ஷன் பற்றி பேசும்போது நம்ம while வச்சு யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த லாங் ஆக்ஷனுக்கு when போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஷார்ட் ஆக்ஷனுக்கு when மட்டும் தான் கண்டிப்பாக போடணும், while வந்து போடக்கூடாது. போட்டால் அது மீனிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. இதுதான் இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the phone was ringing while I was watering the plants. The phone was ringing while I was watering the plants அப்படின்னா நான் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தப்போ ஃபோன் வந்து பெல் அடிச்சிட்டு இருந்தது. the phone was ringing while I was watering the plants. இந்த while பதிலாக இங்கே when I was watering the plantsன்னு சொன்னாலும் ரொம்ப பெரிய தப்பு கிடையாது. So the phone was ringing while I was watering the plant அப்படின்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்த பொழுது ஃபோன் பெல் அடிச்சிட்டு இருந்தது, ரைட்? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த while வச்சு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரேஸ் நம்ம பேசும்போது for a while அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த for a while அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா just for a while, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு just for a while அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து when for a whenன்னு சொல்ல முடியாது, just for a while அப்படின்னா. இது வந்து இது ஒரு பெரிய சென்டென்ஸ் கிடையாது. இதில் கனெக்டிங் வேர்டாக இதை யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஃபார் அ while, அதாவது இது ஒரு ஆன்சராக நம்ம சொல்லுவோம். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் அ while, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபார் அ while அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ when வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வித் when. I climbed that tree when I was in my college. when I was in my collegeன்னு சொல்லும்போது நான் காலேஜில் இருந்தப்போ, நான் படிச்சுட்டு இருந்த டைமில் when I climbed the treeனா அந்த மரத்தில் நான் ஏறினேன், நான் காலேஜில் இருந்தப்போ, ரைட்? I climbed the tree when I was in my college. நான் காலேஜில் இருந்தபோது அந்த வயசில் அந்த டைமில் நான் இந்த மரத்து மேலே ஏறினேன், ரைட்? I climbed the tree when I was in my college. Next one, I was sleeping when you came here. I was sleeping when you came here அப்படின்னா நீ இங்கே வீட்டுக்கோ இல்லை இங்கே நான் இருக்கிற இடத்துல
நீங்கள் வந்தப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன், ரைட்? நம்ம ஃப்ரெண்ட் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நம்ம வந்து ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்போம், அவங்க வந்துட்டு போனது நமக்கு தெரியாது. அப்புறமா பார்த்து சொல்லுவோம், நீ வந்தப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா when you came hereன்னு தான் போட முடியும், while you came hereன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வர்றது, அவங்க வந்தாங்கன்றதுலாம் வந்து ஒரு ஷார்ட் ஆக்ஷன். இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க நடந்து இப்படி வராங்க, அதுதான் வருதல் அப்படின்றது. இந்த நடந்து வர்றது எவ்வளோ நேரம், ஒரு செகண்ட்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருமே. ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்கன்றா அது எவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப நேரம், ஒரு ½ hourக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப ஷார்ட் ஆக்ஷன் அது. அதனால இந்த இடத்துல நம்ம வென்னு போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம while அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதில் கரெக்டாக வராது. அதனால இங்கே வந்து நம்ம while யூஸ் பண்ண முடியாது. பட் while யூஸ் பண்ணுற இடத்துல when யூஸ் பண்ணலாம், ரொம்ப பெருசாக அது தப்பாகாது. ஸோ இப்போ ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when you came here அப்படின்னா நீ வந்தப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I saw a cat when I opened the door. I saw a cat when I opened the door அப்படின்னா நான் கதவை திறந்தப்போ ஒரு பூனை நின்றுட்டு இருந்துச்சு, நான் ஒரு பூனையை பார்த்தேன். நான் இப்போ வீட்டு வாசலில் கதவு திறக்கிறோம், நாங்கள் இப்போ கதவு திறக்கிறோன்றது வந்து எவ்வளோ நேரம் ஆகும், இப்படி அவ்வளோதான். இப்படி ஒரு டோர் இப்படி ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளே தான் முடிஞ்சிடும், 2-3 செகண்ட்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணுறது, அவ்வளோதான். அப்படி கதவு திறந்தப்போ ஒரு பூனை நின்றுட்டு இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன், ரைட்? அப்போ இது வந்து ரெண்டுமே குட்டி ஆக்ஷன். இப்போ கதவு திறக்கிறது வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் தான். அதனால இந்த இடத்துல வென்னு தான் போட முடியும், while I openedன்னு சொல்லிட்டு போட முடியாது. while I openedனா ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு, ஒரு கதவு திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதே, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் ஓப்பன் பண்ணிடலாம்ல. அப்போ அதை வந்து கண்டினியூஸ் ஆக்ஷனாக சொல்ல முடியாது. அப்போ வந்து while வந்து அந்த இடத்துல போட முடியாது. ஸோ வென் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஐ saw a cat when I opened the door. நான் கதவு திறந்தப்போ ஒரு பூனையை அங்கே பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், I don't remember when I gave that pen to you. இதுலேயும் அப்படிதான். நான் வந்து உங்ககிட்ட ஒரு பென் கொடுத்தேன், உங்ககிட்ட நான் இந்த பெண்ணை எப்போ கொடுத்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒருத்தங்க கிட்ட இப்படி கையில் தூக்கி ஒரு பென்னு கொடுக்குறோம். இப்படி ஒரு பென் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் இப்படி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுதான் பென் கொடுக்குறதுன்றது. அந்த ஆக்ஷன் அப்போ ரொம்ப ஷார்ட் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு நம்மளால் while யூஸ் பண்ண முடியாது. அப்போது ஐ டோன்ட் ரிமெம்பர் when I gave that pen அப்படின்னா நான் எப்போ இந்த பென் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்மளால் while யூஸ் பண்ண முடியாது. while I gave that penனா பெண்ணை வந்து நம்ம இப்படி கொடுக்குறதுக்கே ஒரு ½ மணி நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் இருக்கும். அப்படி ஆகாது தானே, நம்ம இப்படி தானே கொடுப்போம். அதனால ஷார்ட் ஆக்ஷன் வென் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னாலும் when did you come, எப்போ வந்த, இதில் வந்து while அப்படி சொல்லிட்டு கேட்க முடியாது, நமக்கு அது தெரிஞ்சது தான். when did you come அப்படி தான் கேட்போம், whileன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இப்போ when and while நம்ம சென்டென்ஸை வச்சு நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வரும் பொழுது, அந்த பொழுது, செய்யும் பொழுது, அதை பார்த்த பொழுது, அந்த பொழுது அப்படின்றதுக்கு பதிலாக தான் when while எல்லாமே யூஸ் பண்ணுறோம். தமிழில் ஆனால் 2 வார்த்தையாக நம்ம கிடையாது, அந்த ஒரே வார்த்தை தான் பொழுது அப்படின்ற மாதிரி. அதனால இப்போ நம்ம when யூஸ் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்மளால் while யூஸ் பண்ண முடியாது. ஆனால் while யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வென்னை நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப பெருசாக தப்பாகாது. இதுதான் வென் அண்ட் while உரிய சின்ன டிஃப்ரென்ஸ். கம் டு த எண்ட் ஆஃப் த லெசன். அண்ட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வென் அண்ட் whileோடைய டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் இன் த காமெண்ட் பாக்ஸ் ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப் மீ. அண்ட் இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணவே முடியல. டெய்லி எப்படியும் ஒவ்வொரு தடவையும் நான் ஓப்பன் பண்ணுற நேரமும் அதில் எப்படியும் ஒரு 100 மெசேஜ் இருக்குது. எனக்கு 100 மெசேஜ் வந்து கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணவே முடியல. சின்ன சின்ன டவுட்ஸ் இல்லை பெரிய டவுட்ஸ், எல்லா டவுட்ஸ்க்கும் எனக்கு திருப்பி ஒருத்தருக்காக வந்து ரிப்ளை கொடுக்கவே முடியல. பட் கண்டிப்பாக எல்லோரோட மெசேஜும் நான் எனக்கு ரீச் ஆகிடும், நான் பார்த்துருவேன், பட் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ உங்களோட டவுட்டுக்கு அதை வந்து அதோட கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஏதாவது எப்படியாவது உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்க்காம சில டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது முடிஞ்சால் நான் எனக்கு லிங்க் அனுப்பிவிடுவேன், இல்லைனா நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் நம்ம எல்லா டென்ஸ் அண்ட் கிராமர் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க, இல்லை அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்துட்டு புரியலைன்னு அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் சௌரவ் அண்ட் சதீஷ் அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க பேரெல்லாம் தெரியல. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒய் பிகாஸ் என்னால் எல்லாருக்கிட்டையும் ரிப்ளை கொடுக்க முடியல. அவங்களே வந்து நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்துட்றாங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஆக்டிவாக வந்து அந்த குரூப் போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் எனக்கு வேலையே இல்லை அதில் நிஜமா. அவங்களே வந்து எல்லா டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் டெய்லி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கேட்குறதுக்கு அந்த குரூப்பை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி போதோ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்குமெண்ட்ஸாக போயிட்டு இருந்தது அதில். இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு குரூப் பார்க்குறதுக்கு. ஸோ கீப் கோயிங், ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஆல்சோ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கிராமர் கற்றுக்கிறவங்களுக்கு அண்ட் கொஞ்சம் நல்ல இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க அண்ட் பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கிராமர் அண்ட் வேர்ட் ஆஃப் த டே எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோஸ் with all your friends and relatives, and I'll meet you in the next lesson. Thank you. Bye bye.